பிக் பாஸ் சீசன் 8 71ஆம் நாள் ராணுவ செஞ்ச மாதிரி செய்யாதீங்க. வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்றாமல் விட்டுறாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு அட்லி கூட ஒரு பேட்டியில் சொன்னார், ஒரு குளிரில் நடுங்கிட்டு இருந்த ஒரு வழிப்போக்கன் ஒருத்தவங்க வீட்டு வாசல் நின்றுட்டு குளிரில் நடுங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டோட ஓனர் என்ன பண்ணுறாரு, இருப்பா நான் வீட்டில் போய் உனக்கு ஜெர்க்கின் நெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளார போனார். போனவர் மறந்துட்டார். மறுநாள் காலையில் எழுந்து போய் பார்த்தா அந்த குளிரில் நடுங்கி அவன் செத்து போயிடறான். அது ரொம்ப பெரிய கில்ட்டு. ஆனால் என்னென்னா, அவன் அந்த சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு உள்ளார போகிறப்ப ஜெர்க்கின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனார்ல ஓனரு, அவன் 8லேருந்து 9, 10, 11 அவன் காத்துக்கிட்டே இருக்குப்பான். ஏன்னா அவன் எப்படியா இருந்தாலும் வெளியே ஒரு ஜெர்க்கின் கொடுத்துருவான் அப்படின்ட்டு. ஆனால் அவர் உள்ளார போய் மறந்துட்டார். ஆனால் இவன் பாருங்க, அந்த குளிரில் அவர் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த உதவி கிடச்சிருன்றதுக்காக நின்று இருப்பான். தயவுசெய்து உங்களால் கமிட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த உதவியை செய்யுங்க. நீங்கள் பேசுங்க அல்லது வாக்கு கொடுங்க. செய்ய முடியலன்னா தயவுசெய்து செய்யாதீங்க. மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதையை நீங்கள் ஒரு மண்குதிரையாக மாறிடாதீங்க. வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக செயல்படுத்துங்க. இல்லைனா வாக்கே கொடுக்காதீங்க. உங்களை யாரும் அவங்க கேட்கல, உங்களை யாரும் உதவி கேட்கல. நீங்களாக உதவி செய்யணும் போது ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தயவுசெய்து அட்லி சொன்ன கதையில் வந்த பணக்காரர் மாதிரி மறந்துடாதீங்க. ராணுவ போல் கழுத்தெடுத்துடாதீங்க.